வாங்க உட்காருங்க சாமி. என்ன அட்வான்ஸ் கொண்டு வந்துருக்கீங்களா? முருகா இந்தாங்க. சிங்கப்பூர்ல எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரே ஆளு மச்சான் தான். ட்ரெஸ் வாங்கி கொடுத்தான், அவன் வீட்லயே தங்க வச்சு அவன் கம்பெனிலே வேலை வாங்கி கொடுத்தான். எங்க பத்தி பேச வரான். வாட்டர் பாயிண்ட் முடிஞ்சா? முடிஞ்சுன்னா சொல்ல வேண்டியதானடி. தண்ணியில் ஏதோ விழுந்துச்சு பாரு. அது ஒன்றும் இல்லைண்ணே, தேத்தாங்கொட்டை தான். அது உப்பை உறிஞ்சிவிடும். உப்பு உறிஞ்சிருமா? அதான் சொல்லியிருக்கேன்லடா, தேத்தாங்கொட்டை போட்டிருக்கு, கறிக்காது குடி. லேசா கறிக்குதுல்லண்ணே. இல்லைம்மா. ஏடி எங்க 2 பேரும் சாப்பாடு போடு. ஏண்டா தம்பி நம்ம வீட்ல எல்லாமா சாப்பிட போகுது? ஹோட்டல் கீட்டல்ல கூட்டிட்டு போய் நல்ல சாப்பாடை வாங்கி கொடுறா. அட ஏமா அப்படி சொல்றீங்க? நான் இங்க இருந்து சாப்பிட்டு தான் போவேன். அதுக்கு இல்லடி ராசா, என் தங்கத்துக்கு இல்லாத சாப்பாடா? உப்பு தண்ணியில சோறாக்குறதுனால சோறு கொஞ்சம் மஞ்சளா இருக்கும், அதான் சொன்னேன். ஏமா சிந்து கல்யாணம் பண்ணல? பாத்துக்கிட்டு தான் நான் வந்து இங்க மாட்டிக்கிட்டது பத்தாதா? ஊரே ஒரே உப்பு தண்ணி, எவனும் பொண்ணும் கொடுக்க மாட்டாங்க, பொண்ணும் எடுக்க மாட்டாங்க. அதை ஏன்பா கேட்குற? உங்க ஊர் குளம் எங்க ஊர் பக்கத்துல இருக்குல்ல, அந்த தண்ணியை சுத்தப்படுத்தி குடிக்க எங்க ஊர் இளவாட்டு பயல்களா சேர்ந்து வீட்டுக்கு காசை வசூல் பண்ணி என்ன வாட்டர் அது வாய்க்குள்ள கூட நுழைய மாட்டதுப்பா. அந்த மிஷினை வாங்கியாந்து ஊருக்கு பைப்பு போட்டாங்க, நல்ல தண்ணியாத்தான் வந்துச்சு, குடிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். அப்புறம் உங்க ஊரு மில்லுக்காரு அவரு மீன் வளர்க்குறேன்னு சொல்லி கண்டது கடுதையெல்லாம் வீம்புக்குன்னே கொண்டு வந்து கொட்டி தண்ணிய வாயிலே வைக்க முடியலப்பா. ஐயோ எல்லாரும் கேட்டுக்கிறீங்க, நாளைக்கு காலையிலே 10 மணிக்கு நம்ம ஊர் ஏரி குளம் எல்லாம் புளியந்தோப்புல ஏலம் விட போகிறோம். புளியந்தோப்புல எல்லாரும் வந்து கலந்துக்கிறீங்க. ஏயா சாப்பிடாம எங்க போயிட்ட? ஒன்றும் இல்லை, அந்த பைக் கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன்ல, அதை திரும்ப வாங்கிட்டேன். ஏயா திரும்ப வாங்கின? இல்லை, அந்த எல்லை குளத்தை ஏலம் எடுக்கலாம்னு தோணுச்சு, அதான். அந்த குளம் நம்மக்கிட்ட இருந்தா அந்த ஊர்க்காரங்க குடிக்க தண்ணி பிரச்சனை இருக்காதுல்ல. ஊரே உப்பு தண்ணி, குடிக்க தண்ணி குடிங்கன்னு கேட்கறதுக்கு அந்த ஊருக்கு உரிமை இருக்கு, ஆனா கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு எந்த ஊர்க்காரனுக்கு உரிமை இல்லை. இந்த பணத்தை அப்பா போட்டா கிட்ட வச்சு எடுத்துட்டு போயா. குத்தகை முடிஞ்சது. இந்த வருஷத்திலிருந்து 7 வருஷ குத்தகை. முதல்ல எல்லை குளம் ஏலம், குறைந்தபட்ச தொகை 50,000 ரூபாய். 50,100. உங்க பேரு? பாரி. 50,100 ரூபாய் கேட்டிருக்காரு. அடுத்து கேட்கறவங்க கேட்கலாம். 50,100. பாரி எல்லை குளத்தை 50,100 ரூபாய் கேட்டிருக்காரு. மேல கேட்கறவங்க கேட்கலாம். 1 லட்சம் ரூபா. மில்லுக்காரரு 1 லட்சம் ரூபாய். 1,100,000. 1,100,000. பாரி 1,100,000 ரூபாய் கேட்டிருக்காரு. 2 லட்சம். 2 லட்சம் ரூபாய்க்கு மில்லுக்காரர் கேட்டிருக்காரு. 2,100,000. சரியான போட்டி. மில்லுக்காரருக்கும் பாரிக்கும் 2,100,000 ரூபாய்க்கு பாரி கேட்டிருக்காரு. 4 லட்சம் ரூபா. 4 லட்சம் எப்பா? மில்லுக்காரரு 4 லட்சம் ரூபாய்க்கு 4,100,000. சொல்ல கூட விட மாட்டேங்கிறீங்களப்பா. பாரி 4,100,000. பாரி 4,100,000 ரூபாய்க்கு கேட்டிருக்காரு. 4,100,000 ஒரு தரம். கேட்கறவங்க கேட்கலாம். 4,100,000 2 தரம். 8 லட்சம். 8 லட்சம் ரூபாய். மில்லுக்காரரு 8 லட்சம் ரூபாய் கேட்டிருக்காரு. என்ன பாரி கேட்குறீங்களா? முதல் தரம் 8 லட்சம் ரூபாய் மில்லுக்காரரு. 2ஆம் தரம் 8 லட்சம் ரூபாய். 3ஆம் தரம் 8 லட்சம் ரூபாய்க்கு எல்லை குளம் மில்லுக்காரருக்கு ஏலம் விடப்பட்டது. நான் சொல்றத கேளு. ஊர்ல எல்லை குளம் ஏலம் நடந்துட்டு இருக்கா? எப்படியான எடுக்கலாம் ட்ரை பண்ண.
முட்லடா நீ என்ன பண்ணுற உடனே உங்கள் ஊர் பிரசிடென்ட் அழைச்சிட்டு வா. அழைச்சிட்டு வந்து குளம் என்ன ரேட் போயிருக்கோ அதை விட கூட வச்சு உங்கள் கிராமத்துக்கு பணத்தை கட்டிடுறோம், குளத்தை மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து பேசுங்கடா. டே மாப்பிள்ள கூட்டம் கலையறதுக்குள்ளார வந்துருங்கடா. சரியா? சரி 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 நான் வச்சிடுறேன். ஏன் மச்சி, இப்போ அவங்களுக்காக தான் நகையெல்லாம் அடகு வச்சு ஏலம் எடுக்க வந்தியாடா? ஆமாண்டா. இங்கே பாரு, சொன்னா கேளு, நம்ம ஊராங்களை பற்றி தெரியாது, இது தேவையில்லாத பிரச்சனை. மில்லுக்காரரு 26,000 ரூபாய் கேட்டிருக்காரு. முதல் தரம் 26,000 ரூபாய், ரெண்டாம் தரம் 26,000 ரூபாய், மூன்றாம் தரம் 26,000 ரூபாய்க்கு கூடாங்குளம் மில்லுக்காரருக்கு ஏலம் விடப்பட்டது. ஒரு ஊர் ஏலத்தில் இன்னொரு ஊர் அங்கே கலந்துக்க கூடாது தெரியாதா? ஏலம் கேட்டு வரலங்க, உங்க பிரசிடண்ட்டை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்திருக்கோம். ஏய், அப்படி ஓரமா நில்லு, ஏலத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன். வந்திருக்கிறதே ஏலம் விஷயமா தாங்க. டேய் வாங்கப்பா. குளம் ஏரி குடிக்கிறதுக்கு தண்ணி கிண்ணி இல்லைன்னு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உப்பு தண்ணி எடுத்து எங்கள் தலைமையில் ஊற்றி விட்டு வேடிக்கை பார்க்குறான் பாருங்க அந்த மொட்டைப்பைய கடவுளை. உங்களுக்கு தெரியாதுல்ல, அந்த குளத்து தண்ணியை விட்டால் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு வேறு தண்ணி இல்லைன்னு. அதுக்காக உங்கள் ஊர் அளவில் நான் ஒன்றும் குறைச்சல வரல. உங்கள் ஊரில் அந்த குளம் என்ன ரேட்டுக்கு ஏலம் போயிருக்கோ அதோட முன்ன பின்ன வச்சு நீங்கள் என்ன ரேட்டு சொல்கிறீங்களோ அதை நான் கட்டி போடுறோம். அந்த குளத்தை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். தயவுசெய்து எல்லாரும் உதவி பண்ணுங்க. குளத்தை ஏலம் எடுத்துக்கிறது நான். ரசீதையும் பொண்டாட்டி பேர்ல போடுங்க. ஏங்க அவர் உங்கள்கிட்ட பேசலங்க, பிரசிடண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஏய், நான் மில்லுக்காரத்தை கை நீட்டி பேசுறேன். ஏய் இருடா, ஏண்டா என் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு என் ஊருக்கே வந்து என்கிட்ட பேசி குளத்தை வாங்கிட்டு போடுவீங்க? அது நான் உசுரோட இருக்கு தண்ணி நடக்காது. குளத்தை நீங்க யாரும் இடத்துலாடுங்க. ஆனா மீனை நீங்க பிடிக்கிறீங்களா இல்ல நாங்க பிடிக்கலாம் பாத்துருவோம். ஏய் வாடா வாங்க. இல்ல மீனை பிடிச்சு பிடிக்க. இதுக்கெல்லாம் நீங்க ஒரு நாள் பதில் சொல்லிட்டு ஆகணும். ஐயா நில்லுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். இதாயா பதிலே? இன்னைக்கு நைட்டு புதுக்கோட்டை போறதுக்கு முன்னாடி குளத்தை சுத்தி அவங்க போட்டுக்கிற வேலையை பிச்சு ஏறிடும். இனி குளம் என்னோடது. குளத்தை சுத்தி நான் முள்ளு கப்பி போடுறியா? இனி எவன் அடி எடுத்து வைக்கலான்னு பாக்குறேன். பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் தான் முடிவுன்னு வரும். ஆரம்பிச்சது அவங்க, முடிக்கப்படுறது நாம. என்னடா சொல்ற? மில்லுக்காரன் இந்த பிரச்சனை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன்டா. நம்ம பிள்ளைய காலத்துலையாவது நல்ல தண்ணி குடிக்கட்டும்டா. ஏய் அவசரப்படாதீங்கடா. ஏய் நீ சொன்னதை நான் கேட்டலடா, இப்போ நான் சொல்ல நிற்கல. யாரா ஃபோனில்? அவன் தான்டா, நெடுங்காட்டிலேருந்து ஃப்ரெண்டு பேசுகிறேன். போதும் போதும் அவர் கிழிச்சு சொல்லிட்டதெல்லாம். பட்டா மழலாம் பத்தாதம்மா. ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டான்டா. பேசாமல் இருந்தவங்கள நான் தாண்டா தேவையில்லாமல் கிளப்பி விட்டேன். பாரு, பிரசன்ட் மில்லுக்காரன் ஏலத்தில் நைட்டு புதுக்கோட்டை போகிறேன்னு சொன்னாங்கல்ல. போவாங்க, ஆனால் திரும்ப மாட்டாங்க. டேய், அந்த ஊர் அவங்களுக்கு தெரிஞ்சா நம்ம ஊர் சும்மா விட்டுருவாங்களா? அதுக்கு எப்படி கிட்ட சாவ சொல்றியா? டேய், நானும் ரெடி தாட்டா. ஆனால் யார் பண்ணாங்கன்னு தெரியாமல் பண்ணணும். தெரியணும், நாம தான் பண்ணணும், 2 பேருக்கும் தெரியணும். ஆனால் அந்த ஊர் அவங்களுக்கு தெரியக்கூடாது. புதுசா நல்ல புத்தகம் மாதிரி இருக்கே. அக்கா 1 கிலோ 5 ரூபா, 1 ரூபா கூட வச்சு 6 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன். ஆமா, உனக்கிட்ட வாங்கி தான் இப்போ மூட்டை கட்ட போறேன். சரி, டிவி பத்தில இது போற கிடக்கு. தங்கச்சி வச்சி எனக்கு
ஹலோ 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 அப்படியே திரும்பி நில்லு. திரும்பி நில்றா. திரும்பி பார்க்காம அப்படியே போயிரு, என் பொண்ணையும் சேர்த்து. சொல்றல திரும்பி பார்க்காம போடாங்கிற. இது ஒரு பெரிய மனுஷனா நான் உங்களுக்கு கொடுக்குற மரியாதை. இப்போ திரும்பி நிற்கிறது எந்த நிலைமையிலையும் உங்கள் பொண்ணை விட்டு போக மாட்டேன்றதுக்காக. என் வீட்டுல தமிழ சிறுக்கியோட மவன் என் மருமவனா? இன்னொரு தடவை எங்க அம்மாவை சிறுக்கி கிறுக்கின்னு சொன்ன மூஞ்சி மோக்கரெல்லாம் உடச்சிருவேன். அந்த பயலை இப்போ என்ன பண்ணாலும் அது என் பொண்ணு மான பிரச்சனை தான் வந்து நிற்கும். அதுக்காக உன்னை சும்மா விட்டுற மாட்டேன். பெசண்ட், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. இதை முன்னாடியே சொல்லிக்கலாம்லையா? சரி சரி, நான் மட்டும் போயிட்டு வரேன், நீ போன வை. ஹலோ, யாரு? தவிச்ச வாக்கி தண்ணி கொடுக்காதவன் விக்கி விக்கி தாண்டா சாகணும். ஏய், யாரா நீ? இந்தா நேர்ல வரம் பாரு. பொறுங்கடா, பொறுங்க பொறுங்கண்ணா. பிரசிடென்ட் சாவ கிடக்குறாரு. வீட்ல போய் போத்திட்டு படுக்க சொல்றீங்களா? அந்த ஊர்ல கண்ணுல போடுறவங்க எல்லாரையும் விட்டணும். ஏய், 7 பேர் போய் 4 பேரை வெட்டி விட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சா? அந்த ஊரைய ஒழிச்சு கட்டணும், புரியுதா? டிராக்டர்ல ஆரணை கட்டி ஊரைய திரட்டுங்க. எல்லா ஆளையும் புளியந்தோப்புல கொண்டாந்து குவிங்க. கருக்கலுக்குள்ள அந்த ஊரே இருக்க கூடாது. இதுதான்டா சரியான நேரம். அந்த பாரி பையில தித்த கட்டுறதுக்கு விட்டுறக்கூடாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே கொலை பிரச்சனை அந்த பையலோட அப்பன் சாவணும்னு விதி எழுதிருந்துச்சு. ஆனால் இப்போ அதே கொலை பிரச்சனை இல்லை, அவனே சாகணும்னு நான் எழுதிட்டேன். கலவரத்தோட கலவரமா அவன் கதையை சேர்த்து முடிச்சிருங்க.
விடியும் போது அவன் உயிரோடு இருக்கக்கூடாது.